9 பேர் போயிடுச்சு. அதில் 8 பேர் கிடச்சிருக்குது. அதில் ஒரு ஆள் இன்னைக்கு கிடைக்கல. நீ வந்தாலும் ஆளை அடையாளம் தெரியுது. எனக்கு வேற பிள்ளை அது இந்த பிள்ளையும் போயிடுச்சு. எங்களுக்கு இருக்கிற இடமும் வேணும். சின்ன சாலையானாலும் சாலை எங்களுக்கு இருக்கிறோம். எங்கேயாவது இன்னும் இருக்கிறவங்களாம் உயிர் குலைக்கணும் தானே. தற்போது நம்ம நின்று கொண்டு இருக்கும் இடம் வயநாடு மேப்பாடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய முகாம் பகுதியில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த முகாமில் இந்த வயநாடு முண்டக்கை பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட உயிருடன் மீட்கப்பட்ட சில பொதுமக்கள் இங்கே இந்த முகாமில் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகாமில் ஈரோட்டைச் சேர்ந்த ஒரு நபர், அதாவது பூர்வீகம் ஈரோடு அரச்சலூர் பகுதியை சேர்ந்த வின்சென்ட் என்ற ஒரு நபர் இந்த நிலச்சரிவிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டு இங்கே பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எப்படி இந்த நிலச்சரிவில் சிக்கினாங்க, எப்படி மீட்கப்பட்டாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மழை 2-3 நாள் எல்லாம் கொட்டுன்னு கொட்டியிருக்குது. ஒன்றுமே தெரியல. எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் ராத்திரி இப்போ நைட்டு 1 மணிக்கு வந்தது. அதனால் மகனோட சம்சாரத்தில் அப்பாவும் அம்மாவும் அவர் சின்ன மாமனாரும் எல்லாமே அவங்க சம்சாரம் எல்லாமே போச்சு. 9 பேர் போயிடுச்சு. அதில் 8 பேர் கிடச்சிருக்குது. அதில் ஒரு ஆள் இன்னைக்கு கிடைக்கல, விவரம் கிடைக்கல. அதனால் நீ வந்தாலும் ஆளை அடையாளம் தெரியுது. எப்படி அப்படியே நிற்கிது, எழுதிச்சிட்டு எடுக்கிறது. நாங்கள் வந்துட்டு 50-60 வந்ததாகும். அம்மா அப்பா அங்கே கொண்டு வந்தது. ஊர் ஏதானு தெரியாது, ஊருக்கு போகவும் இல்லை. மாமா இருக்கிறாரு, அம்மாவோட சின்னம்மா இருக்குது, பெரியப்பா இருக்குது என்று சொல்கிறதுனால உடனே காமிக்கல. அதனால் நாங்கள் இந்த ஊர் தான். ஏதாச்சும் செய்கிறது இருந்தால் எங்களுக்கு செய்து கொடுங்க. இருக்கிறதுக்கு வீடெல்லாம் போயிடுச்சு. அப்போ அதனால் எங்களுக்கு ஏதாச்சும் வீடு கிடைக்கணும். சதீஷ் மகன், அம்மானோட பேரப்பிள்ளையும் போயிடுச்சு. மகனோட மகன் எனக்கு பேரப்பிள்ளை அது இந்த பிள்ளையும் போயிடுச்சு. அதனால நாங்கள் இங்கே நிற்கிறோம். சூர்ண மேலையிலையாக்கு இருக்கிறோம். நாங்கள் என் பேரன், எங்கள் சதீஷனோட மாமனார் மாமியார் எல்லாரும், அவங்க சித்தப்பா பெரியப்பா மாதிரி எல்லாரும் இறந்துட்டாங்க. எங்கள் நடராஜுன்னு சொன்னால் எங்கள் அண்ணன் தான். இவங்க தங்கச்சி, அவங்க தம்பி எல்லாரும் இறந்துட்டாங்க. தம்பி சம்சாரம் பிள்ளைங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஒத்தைக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இங்கேயும் அப்படித்தான் எல்லாரும் போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாங்க. வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, ஒன்றுமே கிடைக்கல. பின்ன 8 பேரை கிடச்சி, 9 ஆளில் 8 பேர் கிடச்சிருக்கு. ஒரு பேர் தான் கிடைக்கணுன்னா. பின்ன எங்கள் குடும்பத்தில் இப்போ எங்கள் ஃபேமிலி வச்சுட்டு எல்லாரும் கணக்கு விடனா 15 பேர் இறந்துட்டாங்க. அப்படி இருக்குது. எங்கள் வீடு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் நடு ரோட்லையாக்கு இருக்கிறோம். இப்போது என்னாசி உதவுறதான் தான் நல்லது. எங்களுக்கு இருக்கிற இடமும் வேணும். ஒரு சின்ன சாலையானாலும் சாலை எங்களுக்கு இருக்கணும். எங்கேயாவது இன்னும் இருக்கிறவங்களாம் உயிர் குலைக்கணும் தானே. எங்கேயாச்சும் இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.